ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னாலே நம்ம என்னென்ன ஃபார்மேட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் வந்து டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாஸ் வரும், சரிங்களா? அந்த மாதிரியான ஃபார்மேட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்புகள் இருக்குது நிறைய. சரி, பின்னாடி பார்க்கும்போது தெரியும், ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், என் பர்சன் அப்படின்ற இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க, சரியா? நீங்கள் தான் இருக்கீங்க, அந்த பர்சன் நீங்கள் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடையில் போயிட்டு சில கூட்ஸ் வந்து வாங்குறீங்க, சரியா? சில சாமான் வந்து வாங்குறீங்க. அந்த நீங்கள் வாங்கக்கூடிய அந்த கூட்ஸோடைய ப்ரைஸ் வந்து 6,650 ருபீஸ், சரிங்களா? 6,650 ருபீஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6% ரிபேட் ஆகுது, பேட் அப்படின்னு கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதுறதா கூட எழுதி வச்சுக்கோங்க. டிக்ரீஸ், லெஸ் தென், அல்லது லாஸ், அல்லது ரிபேட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் தான், சரியா? எல்லாமே குறைக்கிற வேல்யூ தான். அப்போ 6% ரிபேட்னா 6% கம்மி பண்ணி கொடுக்குறாங்க, சரிங்களா? 6% கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுக்குறாங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த 6% கம்மி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் 10% சேல்ஸ் டேக்ஸ் கட்டுறீங்க, அந்த பொருளுக்கு 10% வந்து டேக்ஸ் வந்து கட்டுறீங்க, சரிங்களா? அப்போ அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்?